துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறப்பா. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. கர்த்தர் நல்ல மிருஸ்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப வயதில் உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னீங்களையா. வாலிப ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி எல்லா வாலிபர்களையும் கொண்டு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக பரிசுத்த கரத்தில் கொடுத்து செபிக்கிறேன் கர்த்தாவே. மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. துவக்கில் முடியும் கூட பிரசன்ன ஆள்கொள்ளட்டு கர்த்தாவே. எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே தகப்பனே உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறங்க தாவே இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவருடைய கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோங்க தாவே. மை துதிக்கிறோம் சோத்திரையா. ஆண்டவரே பாடல் வேளை ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை பகுதி ஆசீர்வதிப்பீராக ஐயா. வேதத்தில் உள்ள கர்த்தாவே மகளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இந்த வாலிய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா தடைகளை அப்புறப்படுத்தி போடுங்க. அது பாவங்களுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தனப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கு நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆன்மன் ஆண்டவரே தகப்பனே கிருபையின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து இதுவரை நடத்தின எபினேசரே, இனியும் தேவன் எங்களை நடத்த போகிற கிருபைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பொறுப்பெடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஃபாதர் பாட்டு புக்கில் 93வது பாடல், தெய்வீக கூடாரமே தேவனின் சன்னதியே என்ற பாடலை பாடுவோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோமையாம். உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்புலாக்களுவோ இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலாக்களுவோ இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் தேரு வார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் தேரு வார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தில்
அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் தீரு பாதமர்ந்திட ஏங்கி தவிக்கணும் எப்போதும் பாதமர்ந்திட ஏங்கி தவிக்கணும் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடணும் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடணும் ஆனந்த தைலத்தா அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும் ஆனந்த தைலத்தா அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே தோபமாய் நறுமண துதிகளை செலுத்தணுமே ஆமெனப்பா உபமாய் நறுமண உமக்கு துதிகளை செலுத்தணுமே என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடு ஆவிய ஜெபிக்கணுமே என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவிய ஜெபிக்கணும் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம் மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா அப்பா தகப்பனே உயிருள்ள தகப்பனே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே
தெய்வீக கூடாரமே, என் தேவனின் தேடி ஓடி வந்தோம், தெவிட்டாத பாக்கியமே. அல்லேலூயா. தெவிட்டாத ஒன்றுனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தெவிட்டாத தேவன். அல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மாறி போகும், தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த வாலிப வயதிலே கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்கென்று உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அவருக்கே ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை. ஏனால் அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாகவும் நல்ல ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இப்போ தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். மற்ற உங்களை பார்க்கிற, வேலைக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, மற்ற பிள்ளைகள் மத்தியில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். நம்ம இருப்பது, நம்ம எவ்வளவு காலம் இருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் அதற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை பரப்பி அவர்களுக்கு, ஏன்னா ஆண்டவர் கேட்பார், நீ நான் காலேஜில் நண்பரோடு இருந்தாயே, என்னை பற்றி சொன்னாயா? வேலை ஸ்தலத்தில் இருந்தாயே, என்னை பற்றி சொன்னாயா? ஆண்டவர் கேட்பார். ஏன்னா உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து கேட்பார். அல்லேலூயா. இப்போ அவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்லுவோம். பாருங்கள், ஒரு வார்த்தை நீங்கள் அவங்களுடைய கலங்கி உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் உங்களை குளத்தில் கலங்கி நின்று ஏதாவது சொல்லும் பொழுது, இயேசு உன்னை நேசிக்கிறார் அந்த சொல்லி பாருங்களேன். இயேசு உன்னை நேசிப்பார், கலங்காத அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஒரு ஆறுதலான வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீதியான பகுதியை மகள் பொறுப்பெடுத்து நடத்துவார். பிரைஸ் லார்ட். எல்லாம் எழுந்திருப்போம் ஆண்டோடைய சமூகத்தில், நம்மளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில். அப்பா, நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? பாட்டினால் அவரை துதித்து, ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்த கடவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே புகழ்ச்சிக்கு பாத்திரர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியம் உடையவர்கள். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து, கவலைகள், பாரங்கள், எல்லா ப்ரெஷர்ஸ், எல்லாம் அவங்களோட ஒர்க் லோடு, வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவரை துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் அதற்காக நம்மளை படைச்சார். நம்மளை படைத்ததின் ஒரே நோக்கமே, என் ஜனங்கள் என்னை துதிக்க வேண்டும், அவரை துதிக்கும்படியாக தான் நம்மை உருவாக்கியிருக்கார். அதனால ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் மறந்து, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், 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 நல்லவர். இந்த வருடம் தொடங்கி கடைசி மாதத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். எவ்வளோ ஆண்டவர் கிருபையாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நேற்றைய நாளை கண்டவர்கள் இந்த நாளை காணாதல் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களை பார்க்க நாம் நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் அவர் கிருபையினால தான் நிற்கிறோம். நம்ம குடும்பங்களில் சுகத்தோடு, பலத்தோடு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணீர், வேதனை, வியாதியின் படுக்கை, ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளை ஆண்டவர் அப்படி விடலையே. ஆண்டவர் நம்மளை சோதனையின் பாதையிலும் பலவீனத்தின் மத்தியிலும் நம்மளை தூக்கி தான் நிறுத்தியிருக்காரு. இப்போ ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த வருடம் முழுவதும் இயேசப்பா, எங்களுக்கு கிருபையாய் நீங்கள் நடத்தி வந்தீங்களா ஆண்டவர், நன்றி சொல்லுவோமா? அவருக்கு நன்றி சொல்லத்துக்கு காரணம் தேடவே தேவையில்லை. அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ அதிசயங்கள். நம்ம வாழ்க்கையே ஒரு அற்புதம் தான். நம்ம வந்து எதுக்காக நான் நன்றி சொல்லணும், எதுக்காக யோசிக்கவே தேவையில்லை. அவ்வளோ நன்மைகள், அவ்வளவு நன்மைகள், ஏராளமான நன்மைகள். அதாவது சொல்லுவாங்க பக்கெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளவு ஜாய்,
அவ்வளோ ஆண்டவர் கிருபையா நம்மளை நடத்தி வந்திருக்கிற. நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை விட நீதிமான்கள், ஆனால் அவங்க இப்போ பூமியில் இல்லை. அவர்களை பார்க்கல நம்ம நீதிமான்களும் கிடையாது, ஆனால் அவர் கிருபை மாத்திரம்தான் நம்ம இன்னைக்கு இங்கே ஜீவனோடு நிற்கிறது. ஆமென். நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் நிற்பது உங்கள் கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். பாடுவோமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. உற்சாகமாய் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எங்களை கருத்தாக, வலுவாமல் எங்களை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். உம்மை துதிக்கிறோம். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அவரை நம்பினோரை காக்கும் தேவன். அவரை நம்பி வந்தவங்களை அவர் கைவிடவே இல்லை, அவர் கைவிட்டதே இல்லை. ஆமென். துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பராய் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். நம்மை நம் குடும்பத்தையும் கண்மணி போல காத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். உணர்ந்து பாடுங்க. எங்களை காத்தீங்களே இயேசப்பா. துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே,
அவருடைய கண்கள் நம்ம மேல பட்டனால தான் நம்ம இங்க நிற்கிறோம். ஆமென். Thank you Lord. அடியாரை கண் காத்தீரே, மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே, என்னாலும் எங்கள் துணை நீ. உம்மை விட்டா எங்களுக்கு யாரு ஆண்டவரே? ஆமென். காத்தீரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் சிறகாலே நம்மை தினமும் மூடி காக்கிற தேவன். ஒரு நாளும் அவர் உறங்குனதில்லை, தூங்குனதில்லை. அவர் நம்மை அவ்வாறு காக்கிற தேவன். நன்றி சொல்லுவோமா? இந்த வருடம் முழுவதும் காத்தீங்களே இயேசப்பா. ஆமென். காத்தீரே தீதானு காதுவும் மறைவினிலே, ஒரு தீங்கு அணுகாம காத்தாரே. மறைவினிலே தேடி உமதடி தாங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியா திருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியா திருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய், அன்பே உம்மையே துதித்திடுவேன். உம்மையே துதிப்பேன். துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யும் போது இன் ரிட்டன் அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இல்லை, இப்போது நான் ஒன்று கொடுக்குறேன், எனக்குள்ளதை ஒன்று கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. நீங்கள் தேவையோடு இருக்கீங்க, ஒன்று கொடுக்குறேன். இன் ரிட்டன் நான் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பேன்? வெரி குட், தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதிர்பார்ப்பேன் இல்லையா? ஸோ அதுதான் மண்ணான மனிதர்கள். அவங்கள என்ன பண்ணுறாங்க? ஒரு தேங்க்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இஸ் ஆல்மைட்டி காட். வானம் அவர் தான், பூமியும் அவரது தான், பூமியில் உள்ளவைகள் எல்லாமே அவரது தான். நம்மளை உருவாக்குனவர் அவர் தான். அவர் எதிர்பார்க்காம இருப்பாரா? அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்ததையும் கொடுத்தாரு, அவரையே கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுப்போம். நம்மையே கொடுப்போமா? எப்பேற்பட்ட தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், அக்கா அண்ணன் பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், கொடுப்போமா? உனக்கா நான் ஜீவனை கொடுப்பேன்னு கொடுப்போமா? என்ன வேணாலும் கொடுப்போம். ஜீவனை கொடுப்போமா? யார் கொடுத்தா? ஏசப்பா கொடுத்தாரு. அம்மே, என் அப்பா கொடுத்தாரு. அம்மே, அப்பேற்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணோம்? நன்றியோடு. நன்றி நம்ம மறக்கவே கூடாது.
நன்றியை மட்டும் ஒரு நாள் மறக்கும். நன்றி எப்போ ஒரு சின்ன நீங்கள் வந்து அதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் போது போயிட்டே இருக்கீங்க, ஒரு திடீர்னு ஒரு பள்ளத்தை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அதில் விழாமல் வந்துடுறீங்க. ஆண்டவர் காத்தார், தேங்க்யூ ஜீசஸ். சின்ன சின்ன விஷயம் நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் முழங்கால் படிட்டு நன்றி சொன்னால் அப்படி இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்கு கூட காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. ஒரு சின்ன காரியம் நீங்கள் எதிர்பார்த்துட்டுக்குமா, கிடச்சிச்சா, தேங்க்யூ ஜீசஸ், நன்றிப்பா. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, ஆண்டோடைய அன்பு உங்களுக்குள்ள இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு நன்மை செய்கிறாருன்றத அப்போ தான் நம்ம உணர ஆரம்பிப்போம். வென் வி சே தேங்க்யூ, நம்ம நன்றி சொல்ல சொல்ல அவர் மனசு அப்படியே என்ன ஆகும், குளிர்ந்துரும். என் பிள்ளை, என் மக என்னை மறக்காமல் நன்றி சொல்கிறா. நன்றி சொல்கிறவங்களுக்கு நம்ம நிறைய செய்யணும்னு நினைப்போமா, செஞ்சுட்டும் கண்டுக்காமல் போகிறவங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைப்போமா? நன்றி சொல்லணும். அதாவது அந்த 10 குஷ்ரோகியில் ஆண்டவர் சுகமாக்குனார், ஒரே ஒருத்தன் தான் வந்து நன்றி சொன்னான். ஆண்டவர் எப்படி மெச்சிக்கிட்டார் இல்லையா அவங்கள? அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். சின்ன சின்ன காரியமாக இருந்தால் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? இல்லை, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும். இப்போ நம்ம மூச்சு விடுறோமே, அதுக்கே நன்றி சொல்லணும். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்டர்னல் ஆக்சிஜன் வச்சு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? நம்மளை அப்படி விடலை இல்லையா? நன்றி சொல்லணும். நடக்க வச்சிருக்காரு, நன்றி சொல்லணும். அவரை பாட வச்சிருக்காரு, நன்றி சொல்லணும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, தேங்க்யூ ஏசப்பா, நீங்கள் செஞ்சு எதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லணுமோ நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. நல்ல வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு தேங்க்யூ ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன்ப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன்ப்பா. அப்பா, எவ்வளோ நாட்களில் இதை நான் எப்படி கடந்து வந்தேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் எப்படி தாண்ட போகிறேன்னு நினச்சேன். நீங்கள் காரியங்களை தாண்ட வச்சிங்களே ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, அப்படியே உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே தேங்க்யூப்பா, என் குடும்பத்தை நடத்தி வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கண்ணீரின் பாதையில் நான் மூழ்கிடுவேன்னு நினச்சேன், ஆனால் என்னை தூக்கி எடுத்தீங்களப்பா, மீண்டுமா நிறுத்த வச்சுருக்கீங்க ஆண்டவரே. அவருடைய அழகான கண்கள் நம்ம மேலே பட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறோம். அநேகர் மேலே அவருடைய கண்கள் படலை, ஆனால் அவருடைய அழகான கண்கள் நம்ம மேலே பட்டது. அம்மே, நம்ம மேலே பட்டதுனால தான் அவர் அன்பா தூக்கி நம்மளை அவருடைய சமூகத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கார். அப்பா நன்றி அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதால். அவர் பார்க்கலன்னா நம்ம இல்லை, நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அப்பா, உங்க அழகான கண்கள் எங்களை கண்டதாண்டவரே, உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. நம்முடைய முன்னிலைமை யோசிச்சு பாருங்க. வேர் நம்ம எப்படி இருந்தோம்? உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே தேங்க்யூ ஜீசஸ். நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே. அவருடைய அழகான கண்கள். நம்மளை அநேக கண்கள் காணுது, நிறைய கண்கள். எப்படின்னா, இவன்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவகிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இவளோட உடையில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இவளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அநேக கண்கள் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு கண்கள் நம்ம பார்க்குது. என் மகனை பார்க்குது, என் மகளை பார்க்கணும். அவன்கிட்ட 1000 குறை இருக்கலாம், ஆனால் அவன்தான் எனக்கு வேணும், அவ தான் எனக்கு வேணும்னு ஒரு கண்கள் தேடிச்சு, கண்கள் பட்டுச்சு. அப்படி பட்டனால தான் அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். இதெல்லாம் நினைக்கும்போது நம்மள அலாரம் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தோட அன்பெல்லாம் நம்ம நினைக்கும் போது அது வீணான அன்பு, அது மாய்மாலமான அன்பு. இன்னைக்கு நம்ம நல்லவங்களா இருப்போம் அவங்களுக்கு, நாளைக்கு நம்ம அவங்களுக்கு கெட்டவங்க தான். when we are not favoring them, நம்ம அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் லிஸ்ட்டில் வந்துடுவோம். நம்ம அதே பேர்பட்ட நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கட்டும், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருந்தால், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தால், யூ ஆர் குட். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அவங்க சொன்னதை நீங்கள் செய்யலைன்னா அந்த அன்பு குறைஞ்சிரும். ஆனால் நம்ம ஆண்டோடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு கிடையாது. அது மாறாத அன்பு, என்றைக்குமே மாறாத அன்பு. நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் அவர் அன்பு மாறாது. அதே அன்போடு தான் காத்துட்ருப்பார். என் மகன் திரும்ப வருவான், என் மக திரும்ப என்கிட்ட வருவா. அந்த ஏக்கத்தோடே பார்க்கிற கண்கள் அது. இந்த வாலிப நாட்களில் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, உலகத்தின் அன்பு பின்னாடி போயிடாதீங்க. அது மாயையான அன்பு. கண்களின் இச்சையில மட்டும் விழுந்துடாதீங்க. மற்றவங்களை பார்த்து இடறிடாதீங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, அவங்க மட்டும் இப்படிலாம் பண்றாங்க, ஏன் நான் பண்ணக்கூடாது? அவங்க கிடையாது, நீங்க வேற. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைச்சவரை பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க. அது சர்ச்சாக இருக்கலாம், சர்ச்சில் உங்கள் நண்பர்களாக இருக்க, யாராக இருக்கட்டும், நீங்கள் நோக்கி ஓட வேண்டியது ஒருத்தரை மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். பாஸ்டரோ பாஸ்டமாவோ யாரும் கிடையாது, எந்த விசுவாசியும் கிடையாது. யாரை பார்த்து நீங்கள் ஓடக்கூடாது. நீங்கள் ஓட வேண்டியது ஒருத்தரை மட்டும்தான், என் இயேசுவை பார்த்து தான் நான் ஓடுவேன். அவரோட அடிச்சுடுகளை தான் நான் பின்பற்றுவேனே தவிர யாரை பார்த்து உங்களோட விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகிடவே கூடாது. இது ஆண்டோடைய வருகை பரியந்தமோ இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் நோக்கி ஓடுறதே ஆண்டவரை மட்டும்தான். அவரை மட்டும் பார்த்துட்டு ஓடினீங்கன்னா நீங்கள் எதை பார்த்துமே இடற மாட்டீங்க. அவர் கண்களை பாருங்க,
அவருடைய அழகான கண்கள். அதாவது சோதம் குமாரால பாவம் பெருகினதுனால அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார் இல்லையா? அந்த பட்டணத்தை அழிச்சும் போட்டார். அதே கண்கள் வந்து அந்த அந்த கோவத்தோட பார்த்த அந்த கண்கள் நம்ம பாவத்தில் இருந்தபோது அதே கோவத்தோட பார்த்துருந்தா நம்ம நிலைமை விக்கிரகத்தின் பிடியில கீழ்ப்படியாமையில இருந்தபோது அதே கோவத்தோடு பார்த்த கண்கள் நம்மையும் அப்படியே பார்த்துருந்தா நம்ம இன்னைக்கு நிற்போமா? யோசிச்சு பார்க்கணும். நான் அதான் அடிக்கடி நான் யோசிச்சு பார்த்து என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆண்டவரே, அந்த கோவமான கண்கள் அதே கண்களோடு நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை ஆண்டவரே. ஆனால் அவருடைய இரக்கமுள்ள கண்கள் நம்மளை பார்த்தது. ஆமென். அவருடைய அன்பான கண்கள் நம்மை பார்த்தது. அதனால தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். இன்னைக்கு அவருக்காக ஓடுறோம். அவருடைய அன்பு மாயையற்ற அன்பு. அவருடைய அன்பில் ஒரு குறைய கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பியூரான அன்பு. ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே தேங்க்யூ. உங்கள் அழகான கண்கள் என் மேலே பட்டுச்சுப்பா. முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் அதை மேற்கொண்டு வர எனக்கு நீங்கள் கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாருமில்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றியோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு, வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நெக்ஸ்ட். முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் இதுவரைக்கும் அமே. முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது, நம்ம நிறைய தடவை தள்ளாடி தள்ளாடி நடந்தோம். கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கியதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்தது, ரகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம்
கம்பீரமாய் அறுக்க செய்தி. ஆமே. நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை எப்படி மகிமையா ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமே. மாச்சி நீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நீங்க ஆண்டவரே, வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. அவரை பார்த்து சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். நம்மை பெருக செய்கிற தேவன் அவர் ஒருவர். எனக்கு நான் இந்த வாலிப கூட்டத்துக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வார்த்தைக்காக காத்திருந்த போது நான் மனசில் ஒரு வார்த்தையை நினச்சி அதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, மெசேஜ் இல்லாமல் நன்றி நன்றி நன்றின்ற அந்த வார்த்தை தான் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. சரின்னு நானும் ஓகே, நான் வர்ஷிப்பில் நம்ம நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு, ஆனால் அந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி நான் ஆட்டோவில் தான் போனேன். நான் ரிட்டன் போகும்போது பைக்கில் போயிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது இதை நான் சிந்திச்சுக்கிட்டே போகிறேன். ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு வசனம் இருந்துச்சு. அதில் ஆண்டவர் எனக்கு வந்து கன்ஃபார்ம்டாக நீ நன்றி மாத்திரம் எனக்கு நீ சொல்லு, இந்த வருஷத்தின் கடைசியில் வரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன், நன்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாளை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் சரி ஓகேப்பா பார்த்துக்கலாம், ஆண்டவர் அப்போ கூட மனசு மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் அப்படியே நினச்சிட்டு ஆஃபீஸ்லேயும் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறமும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், நான் எடுத்த நோட்ஸை திரும்ப உட்காந்து நான் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாயிண்ட்டை ஹைலைட்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மூடி வச்சுட்டு இப்படி வந்து நிற்கிறேன். ஆண்டவர் விடவே இல்லை, யூ ஹாவ் டு தேங்க் மீ. அதான் அப்படியே டைரியை மூடி வச்சுட்டேன். மெசேஜ் நம்ம நெக்ஸ்ட்டு இயர் ஜானில் கூட கேட்டுக்கலாம். எப்போ வாரம் நம்ம மெசேஜ் தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு காரியம் தான் ரிப்பீட்டட், நன்றி நன்றி சொல்லு நன்றி சொல்லு நன்றி சொல்லு. அப்போ ஐ வாண்ட் டு ஒபே காட்ஸ் வேர்ட். அவருடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர் என்ன வார்த்தைகள் கொடுத்துருந்தாலும் அவர் அந்த டைமில் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோமே.
நம்ம நன்றி சொல்லணும். முழு இருதயத்தோட எல்லாம் முழங்கால் படியிட்ட கொஞ்ச நேரம் தேவனை நம்ம நன்றி செலுத்த போகிறோம். தேங்க்யூ இயேசுப்பா. ஸ்தோத்திரம் செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. என்னை படிக்க வச்சிங்களே நன்றி அப்பா. சின்ன சின்ன காரியம்தான், நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்ல மறந்துருப்போம். நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ இயேசுப்பா. என்னை படிக்க வச்சிங்க, எனக்கு நல்ல சுகம் கொடுத்தீங்க, எனக்கு நல்ல கரங்களை கொடுத்தீங்க, என் வேலைகளை நானே செய்வதற்கு எனக்கு நீங்கள் பலன் கொடுத்தீங்க. எத்தனையோ பேருக்கு வந்து இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுகிற கரங்களாக என் கரங்களை வைத்திருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறதற்காக என்னை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னை நீங்கள் பலப்படுத்திருக்கீங்க. நன்றி அப்பா. என் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் கூடவே இருந்தீங்க ஆண்டவரே. ஒரு தகப்பனாக இருந்தீங்க, ஒரு தாயாக இருந்தீங்க. என் தனிமையின் பாதையில் என் கூடவே இருந்தீங்க. தனிமையின் பாதையில் தகப்பன் இவ்வளோ கூட இருந்திருக்கார். எப்போவுமே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வி ஃபீல் சம் லோன்லினஸ் இன் அவர் ஹார்ட். நம்ம இருதயத்தில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையும் கடந்து வந்திருப்பீங்க. எல்லாம் இருக்கும், டிவி இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சில டைம் ஒரு லோன்லினஸ், ஒரு தனிமை, அந்த டைமில் ஒரு வெற்றிடமாக இருக்கும் போது அதை வந்து அவர் வந்து ஃபில் பண்ணுவார். அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரில, நான் அநேக முறை உணர்ந்திருக்கேன். என் தனிமையின் பாதையில் அவர் ஒரு தகப்பனை போல சுமந்தார். என்ன அவர் தனியே இருக்க விடவில்லைன்னு ஏசப்பா சொன்னது போல நம்மளும் நிறைய டைம் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஆண்டவர் நம்மளை தனியாக விட்டதே இல்லை. அவர் வந்துடுவார், ஓடி வந்துடுவார். when we feel low, நம்ம அப்படியே லோவாக ஃபீல் பண்ணும்போது, என்ன இதெல்லாம், என்ன இது அப்படி நம்ம லோவாக ஃபீல் பண்ணும்போது, என் மக வருத்தமாக இருக்கா, நான் போய் அந்த இடத்த ஃபில் பண்ணணும். என் மகன் வருத்தமாக இருக்கான், அந்த இடத்த நான் ஃபில் பண்ண ஓடி வருவார். அப்பேற்பட்ட ஆண்டவர். நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ ஏசப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். நம்ம என்ன தர முடியும்? அந்த தெய்வத்தோட அன்புக்கு நம்ம என்ன ஈட தர முடியும்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நம்ம சோர்ந்து போற நேரம்லாம், சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. நம்மளோட ஒரு சொட்டு கண்ணீரையும் அவர் கணக்கில் வச்சிருக்காரு. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்காரு. நிச்சயமா பதில் தருவார். எத்தனை அன்பு என்மேல், இதற்கு
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே தோல். நன்றியப்பா, தேங்க்யூப்பா. எங்க உள்ளத்தின் ஆழம் நமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பா. நன்றி சொல்றோம்ப்பா. நாங்க என்னத்தப்பா செலுத்துவோம், உங்களுக்கு நன்றியை மாத்திரம் செலுத்துறோம்ப்பா. இதற்கு ஈடு நாங்க என்னப்பா தருவோம் ஆண்டவரே? உங்களுடைய அன்பிற்கு ஈடா நாங்க என்னப்பா தர முடியும் ஆண்டவரே? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கண்ணீர் உமக்கு காணிக்கையா தர ஆண்டவரே. தேங்க்யூ ஏசப்பா. கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறப்பா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஏசப்பா. நன்றி உமக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல தேவனே, நன்மைகள் பல கோடி செய்தவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ 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 ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அதற்காக நம்ம ஜெபித்து நம்ம முடிச்சிடலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது மெசேஜ் இல்லை, இதற்காக நம்ம ஜெபித்து நம்ம நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமே. 3 விஷயம் இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வசனம் தான் என் இருதயத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப வாசிங்கப்பா அதை. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. என்ன நம்பிக்கை? இது எந்த நம்பிக்கையை குறிக்கிறது? இந்த இடத்துல இயேசுதான் என் நம்பிக்கை, அவர் வருகதான் என் நம்பிக்கை, அவர் மீண்டும் வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார் என்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன எப்படி இருக்கணுமா? அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அதை நினைச்சு நம்ம வாழ்நாளெல்லாம் அவர் வருகை வரைந்த சந்தோஷம். என்னை ரட்சித்தாரே, என்னை நீதிமானாக்கினாரே, என்னை பாவத்தின் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரே, அந்த நம்பிக்கை, நீ என்னை நீதிமான் ஆக்கினார் என்ற நம்பிக்கையில் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? பெருமையாக இருக்கக்கூடாது. நான் பெரிய நீதிமான், நான் பெரிய பரிசுத்தவாட்டி,
மற்றவர்களெல்லாம் என் அளவுக்கு இல்லை ஜெபத்தில், என் அளவுக்கு இல்லை அவங்களுக்கு கிருபை. அப்படி அந்த பெருமை இருக்கக்கூடாது. நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். அடுத்து உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கும். எனக்கு உபத்திரவமே வந்ததில்லைக்கான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அக்கா இப்படி கேள்வி கேட்கறதே தப்புக்கா. யாருக்கு உபத்திரம் இல்லை? பிறந்த குழந்தைக்கே உபத்திரம். வெளியே வரும்போது எப்படி தான் வருது? அழுதுகிட்டே தான் வருது. ஐயோ இந்த பூமியில நான் வந்துட்டேனா, அழகா அம்மா வயிற்றுலையே அந்த வாட்டர்லேயே இருந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாமே. வேலைக்கு எனக்கு ஃபுட்டு கிடச்சிச்சு, இப்போ என்ன இந்த தண்ணியை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டான்னு வரும்போது எப்படி தான் வருது? அழுதுகிட்டே தான் வருது. அப்போ பிறந்ததுலேருந்து ஆண்டவர் வருகை வரையும் என்னதான் இருக்கு? உபத்திரம் இருக்கு. உபத்திரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பொய். வேதத்தின்படி அது பொய். ரட்சிக்கப்பட்டுட்டே எனக்கு உபத்திரம் இல்லைன்னு சொன்னா அது பொய். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணுமா. வெறும் பொறுமையா இருக்கக்கூடாதான், உபத்திரவத்துல பொறுமையா. அப்படின்னா உபத்திரம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, எல்லா வயதினருக்குமே இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்ற உபத்திரவம், படிக்கணுன்ற உபத்திரவம். காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு லெக்சர் அங்கே கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறது ஒரு உபத்திரவம் இல்லையா? சில படிப்பாளிங்களாம் இருக்கான், அவங்களுக்குலாம் அது உபத்திரம் கிடையாது. நான் சரி என்னை சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே உபத்திரம், எல்லாருக்குமே உபத்திரம் உண்டு. வேலைக்கு போகிறவங்களுக்கு அங்குள்ள பாசனால உபத்திரம், வீட்டில் இருக்கவங்களுக்கு அங்கே ஒரு உபத்திரம், எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. உபத்திரத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணுமா. அதாவது ஒரு ப்ராவர்ப் இருக்கு, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னென்னா, ஒரு கோவம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணுமா? வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணுமா. வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. அதோட மீனிங் அது. இது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அடிக்கடி தாமஸ் ராஜ் ஐயா, மறைந்த தாமஸ் ராஜ் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு மாமியார் மருமகளுக்கு அடிக்கடி சண்டை வருமா. அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குமா. அப்போது அந்த மருமக என்ன பண்ணாங்களாம், சாமியார்கிட்ட போயிட்டு, சாமியாரை எப்போ பாரு எனக்கும் எங்கள் மாமியாருக்கு சண்டை வந்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு இது கொடுங்க, ஒரு மருந்தோ இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுங்க, எங்கள் வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஒரு இதில் ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணியை நினச்சி கொடுத்து விட்டாராம். நீ என்ன பண்ணு, உங்கள் மாமியார் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த டைம் ஓடி போய் கிச்சனில் இருக்கிற பாட்டிலை எடுத்து கடன்னு வாயில் ஊற்றிட்டு அப்படியே மூடிக்க. அந்த தண்ணி உள்ளேயும் போகக்கூடாது, வெளியும் போகக்கூடாது. அவங்க மாமியார் அவங்க வாட்டில் அலைகள் மாதிரி சவுண்டு விட்டு மழை பேஞ்சு ஓயிற வரைக்கும் நீ அமைதியாகவே இரு அப்படின்னாங்களாம். சரி சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போயிட்டு அவங்க மாமியார் ஆஸ் யூஷுவல் ஆரம்பித்தாங்களாம். ஆரம்பிக்கும் போதும் இவங்க என்ன பண்ணாங்க, வேகமாக தண்ணி, எங்கே இவ, நான் சண்டை போட்டுருக்கேன், எங்கே ஓடுறா, நான் கிச்சனில் போயிட்டு தண்ணி வாயில் ஊற்றிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம். இவங்க வாட்டில் கத்துறான் இப்படி இப்படின்னு வாயவே திறக்கலையாம். என்ன சாமியார் என்ன சொல்லிட்டாரு, நீ மட்டும் அந்த தண்ணியை குடிச்ச இல்லை துப்பிட்டு சண்டை போட்டேன்னா அவ்வளோதான். அதாவது அந்த தண்ணியை மட்டும், அது தண்ணி தான் உனக்கு மருந்து, நான் மந்திரம் மட்டும் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீ வெளியே இது பண்ணிடக்கூடாதுன்னு சாமியாருக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ ஏதாவது தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே வாயை மூடிட்டே இருந்திருக்காங்க. அவங்க மாமியார் டயர்ட் ஆகிட்டு போயிட்டாங்களாம். இப்படியே ஒரு கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்துச்சு. அந்த மாமியாரே என்ன பண்ணிட்டாங்களாம், திருந்திட்டாங்களாம். திருந்தி இவக்கிட்ட இனிமேல் சண்டை போடுறதே வேஸ்ட், இவ வாயவே திறக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டாங்களாம். இவங்க வேகமாக போய் சாமியாரே ரொம்ப நன்றி, நீங்கள் நல்ல மருந்து கொடுத்தீங்க. அது என்ன மருந்து, எங்கள் வீட்டில் இப்போ சண்டையே இல்லைன்னு, இதையே நீ கண்டினியூ பண்ணு, உன் வீட்டில் சண்டையே இருக்கா, நான் எந்த மருந்தும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, அது வெறும் தண்ணி தான். நீ சண்டை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதா, என்ன பண்ணனு, வாய மூடி. உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், எல்லாருக்குமே வரும். அந்த நேரத்தில் நம்ம அதை எப்படி ஆக்ரோஷமாக ஹேண்டில் பண்ணுறோமா, பொறுமையாக ஹேண்டில் பண்ண. நிறைய குடும்பங்களில், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கட்டும், எல்லா குடும்பங்களும் இது லேகிங், முக்கால்வாசி குடும்பங்களும் இது லேகிங். ஸோ இதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எடுத்துகிட்டு வந்த சத்தியம் இது கிடையாது,
நான் பாவம் முரளிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவன் தான் கடகடன்னு வேர்டிங்ஸ் போட்டான். ஆனால் எந்த பாட்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஆண்டவர் பார்க்குறேன், ஆண்டோட சமூகத்தில் சொல்கிறேன். நான் எடுத்துகிட்டு வந்த பாடல்கள் எல்லாமே வேறு, அதெல்லாம் என் ஃபோனில் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச பாடல்களே வேறு. நான் அந்த டைமில் கரெக்டாக எனக்கு கை கொடுத்தாப்புல. எனக்கு எந்த பாடலுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இப்போவும் சரி, இங்கே வந்து நிற்கும் போது ரோமர் 12:12 இந்த வார்த்தை தான் எனக்கு வந்தது. ஆண்டவர் எதற்காக ஜெபித்து முடிக்கணும் அப்படின்றப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் காமிச்சார். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், அப்புறம் ஜெபத்தில். இது ரெண்டு சில பேர் ஃபாலோ பண்ணிடுவாங்க. இந்த 3 தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேருக்கு. என்னவா, ஜெபத்தில் ஒரு நாள் ஜெபித்துட்டு அதோட விட்டுறது. சொல்லிட்டேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட, நீங்கள் பார்த்துக்குங்க. எத்தனை தடவை உங்ககிட்ட அதே காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஒரு நம்ம பைபிள் வாசிக்கிற ஒரு விதவை இருந்தாங்க. அதாவது ஒரு ராஜா இருந்தான். அவன் ஆண்டவருக்கு பயப்படாதவன். அவன்கிட்ட போய் தன்னாமல் போய் எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கும் என் எதிராளிக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணான், கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அவனே ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு, வெறுத்து போய், அம்மா உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை செஞ்சிட்டானா. அப்போ ஒரு ஆண்டவர் அறியாதவன், அவன் ஒரு துன்மார்க்கன், அவனே என்ன பண்ணுறானா, அடிக்கடி வந்து ஒருத்தர் நடிச்சிட்டே இருக்கும்போது போய் தொலை அப்படின்ற மாதிரி நன்மை செஞ்சிடறான். நீதி உள்ள தேவனாகிய நான் தினமும் என்னை நோக்கி கூப்பிட்றவங்க கிட்ட நான் நன்மை செய்யாமல் இருப்பேனான்னு கேட்குறாரு. இஸ் ஆஸ்கிங் அ கொஸ்டின் மார்க். புரியுதா? நன்மை செய்வேன்றதை விடல, கொஸ்டின் மார்க்கோட கேட்குறேன். நன்மை செய்யாமல் இருப்பேனா? நீ கேளு ஃபஸ்ட்டு. ஒரு நாள் கேட்டு விடாத, கேட்டுக்கிட்டே இரு, தட்டிக்கிட்டே இரு, அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டே விடாத, அவர் காலை விடவே கூடாது. எஸ்ப்பா, சில பிள்ளைங்களாம் என்ன சாக்லேட் வேணும்னா விடவே மாட்டாங்க, பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜெபம் 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 ஜெபம். அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான டூலுன்றத அதை அனுபவிச்சவங்க மட்டும்தான் தெரியும். நான் இப்போ சொல்கிறேன், 100% சொல்கிறேன். ஜெபத்தோட மகத்துவம் யாருக்கு நல்லா தெரியும்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜெபம் பண்ணுறேன், ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபத்தில் பெற்ற நன்மைகள் ஏராளம். அமேன். சின்ன காரியமாக இருக்கும், பெரிய காரியமாக இருக்கும், ஜெபத்தில் மட்டும் உறுதியாக இருக்கணும். ஒரு நாள் ஜெபித்துட்டு 10 நாள் ஜெபிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, ஜெபத்தில் உறுதியாக தடுத்து, உறுதியாக பிடிச்சிக்கணும் அவரை. நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இந்த 3 காரியத்துக்கு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்பிக்கையில், ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்களே தேங்க்யூ. அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவரே உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கு. அதாவது உபத்திரவ டைமில் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரை இப்படி பண்ணுறீங்க நீங்கள், அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறீங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே ஆண்டவர் இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், அந்த வார்த்தையை மட்டும் என்னைக்கு சொல்லாதீங்க. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய். ஜெபம் முழங்கால் படியிடுங்க. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய். விசுவாசத்தோட சொல்லுங்க, என்றாகில். நம்மளை மறந்திருக்காரா என்னைக்காது? மறக்கவே இல்லையே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எதையாவது நமக்காய் செய்வார், எல்லாவற்றையும் நமக்காய் செய்வார். கிரகிக்க முடியா
காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். இந்த ஒரு முதல் காரியத்துக்காக ஆண்டவரே அப்பா நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஆண்டவர் நீங்க கொடுத்துருக்கிறதுல எங்களை நீங்க வைத்திருக்கிற நிலையில நாங்க சந்தோஷமா இருக்கணும். மற்றவங்கள பார்த்து எங்க விசுவாசத்தை ஆண்டவர் நாங்க விட்டு போயிடக்கூடாது. நாங்க நன்றியறிதல் இல்லாதவர்களா இருந்துடக்கூடாது. ஆண்டவர் நீங்க எங்களை வைத்திருக்கிற நிலைமையில நாங்கள் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு கிருபைத்தானே. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா நீங்க எங்களை வைத்திருக்கிற நிலைமையில நாங்கள் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிற யாரை கண்டும் நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் ஆதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஓடத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசத்தை அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கையை எங்களுக்குள்ள நீர் வைக்கும்படியாய் செபிக்கிறோம். நம்பிக்கையிலே பொறுமையா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே துதிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவரே உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும்ப்பா ஆண்டவரே. எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் ஏமாற்றத்தின் பாதையிலும் பொறுமையா இருக்கத்தக்க பொறுமையாய் ஓடத்தக்கதாக என் தேவன் என்னை வைத்திருக்கிற இந்த நிலையில நான் உண்மையா இருக்கணும். நான் உண்மையா இருக்கணும். நான் பொறுமையா இருக்கணும். என் தேவன் என்னை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடுவீராக. எங்கள் சபையாருக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நாங்கள் அவசரப்படக்கூடாதப்பா. அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. பொறுமையா இருக்கணும்ப்பா. பொறுமையா இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை நீங்க எங்களுக்கு தாங்க. அவசரப்பட்டு தவறான முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஃபியூச்சர் காரியத்திலும் தவறான டிசிஷன் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உறுதியா இருக்கத்தக்கதாக பொறுமையா இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். மூன்றாவதாக ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். ஜெபத்தை விடக்கூடாதப்பா. ஜெபத்தை விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா எந்நேரமும் உம்மை நோக்கி நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி உம்மை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபிச்சுக்கிட்டு உங்க பிரசன்னத்திலே இருக்கணும்ப்பா. உங்க பிரசன்னத்துல நிறைஞ்சு இருக்கணும் ஆண்டவரே. அந்நிய சத்தங்கள் எங்க காதுகளை விழக்கூடாது. அந்நிய பிரசன்னங்கள் ஆண்டவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவையில்லாத நண்பருடைய ஆண்டவரே பிரசன்ஸ்ல நாங்க இருக்கக்கூடாது. உங்க பிரசன்ஸ்ல நாங்க இருக்கணும் ஆண்டவரே. எங்களை காத்து கொள்ளுங்கன்னு கேளுங்க ஆண்டவரே. எங்களை காத்து கொள்ளுங்க. யூ காட் இஸ் லார்ட். நீங்க எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்நிய ஆண்டவரே துதிக்கிற காரியங்களை எங்கள் விலக்கி காத்து கொள்ளுங்க. உலகத்தின் மாயையான காரியங்களை விலக்கி காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கத்தக்கதாக தேவ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே இந்த 3 காரியங்களும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே என் தேவனே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி ஓடத்தக்கதாக ஆண்டவரே தேவன் ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. கடைசியாக நம்முடைய சபைக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த சபையில தேவன் ஊழியத்தை விரிவாக்கும்படியாக ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும்படியாக ஆத்துமாக்களை குடும்பமாய் தேவன் ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும்படியாக சபை நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை தேவன் உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை சபையில தேவன் எழுப்பி தரும்படியாக ஒரு சொந்த இடத்தை தேவன் தரும்படியாக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே என்னிடத்தில் கேள், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும் பூமியின் எல்லைகளும் சுதந்திரமாய் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உங்க நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. தாரும் ஆண்டவரே. அழுந்து போகிற ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வாங்க. வாலிப ஆண் பிள்ளைகளை கொண்டு வாங்க. பெண் பிள்ளைகளை கொண்டு வாங்க. சபையில முதிர்ந்த தாயார் தகப்பனாரை கொண்டு வாங்க. சகோதரிகளை கொண்டு வாங்க. சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே. விடுதலோடு துதிக்க ஆராதிக்க தேவன் ஆண்டவரே சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. சபையின் எல்லைகளை நீர் விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஏசப்பா. தேங்க்யூ. நன்றி அப்பா.
எங்கள் தேவன் நீர் எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழுந்திருந்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபத்தை முடிப்போம். ஹalleluya. Thank you Jesus. Thank you துதிக்கிறோம். Thank you Lord. நன்றி 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 அப்பா. ஹalleluya. இதுவரை நடத்தி வந்தீங்களே நன்றி அப்பா. இனிமேலும் நடத்த போகிறீரே நன்றி 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 நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் நன்றியோடு. நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீர். எங்க வாழ்வின் நாயகன் நீர் தான்ப்பா. நன்றியோடு நல்ல தேவாம் நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீ செய்தெல்லாம் நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். யாரை சாட்சி சொல்றீங்களாப்பா? லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்றீங்களேக்கா, ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக அப்படின்னு நினைக்காதீங்க. சாரி. நல்ல வேலை இப்போ ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார்.